எந்த வீடு, என் வீடு எங்கே இருக்குது, எந்த வீடு நான் கட்டுறேன், எல்லாத்தையும் வந்து தயவு செஞ்சு ஃபோட்டோ எடுத்து போடுங்க. இங்கே தானே இருக்கிறீங்க. கரூர் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கரூர் போகிறது கரெக்டாக வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா 3.5 மணி நேரத்தில் போயிடலாம். 3.5 மணி நேரம் இங்கேருந்து தூத்துக்குடியிலேருந்து கரூர் 3.5 மணி நேரம் ஆகுமா? 4 மணி நேரம். மதுரை அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம், 4 மணி நேரம். போயிட்டு என் தோட்டம் இருக்குது, என் வீடு இருக்குது, சொத்து இருக்குது, டாக்குமெண்ட் இருக்குது. இதனால் இது எவ்வளோ பெரிய கோழைத்தனம்னா, அரசு உங்கள் கையில் இருக்குது, காவல்துறை உங்கள் கையில் இருக்குது, இன்டெலிஜென்ஸ் உங்கள் துறை கையில் இருக்குது, கரூர் மாவட்டமே உங்கள் கையில் இருக்குது. எஸ்பியிலேருந்து டிசியிலேருந்து எல்லாம் உங்கள் மாவட்ட செயலாளர் மாதிரி தான் இருக்காங்க. போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுங்க. அண்ணாமலை வீடு எங்கே இருக்குது, அண்ணாமலை தோட்டம் எங்கே இருக்குது, எத்தனை ஆடு இருக்குது. வந்தது அரசியல் வந்ததுக்கப்புறம் 26 ஆடு அதிகப்படுத்தியிருக்கேன். ஒரு 120 ஆடு இருந்துச்சு, 146 ஆடு இருக்குது. 26 ஆடு அதிகமாக இருக்குது. அது நான் அதிகப்படுத்தல, ஆடு குட்டி போட்டு அதிகமாகிடுச்சு. கொஞ்சம் குட்டியை விற்றேன், நல்ல குட்டியை பிறகு குட்டியை அப்படியே மெயின்டைன் பண்ணி அது பாடாயிருச்சு. பருவத்துக்கு வந்திருக்கு, அது இந்த வருஷம் குட்டி ஓட்டுறோம். அந்த 26 ஆட்டு அதிகமாக சம்பாதிச்சுட்டானா தயவுசெய்து செந்தில் பாலாஜி வந்து 26 ஆட்டு எடுத்துகிட்டு போச்சு. அதனால் போலீஸ் உங்கள் கையில் இருக்குது. நான் தொடர்ந்து 2 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன், கைது பண்ணி தொலைறனா வந்து கைது பண்ணி தொலைங்க. கமலாலயத்தில் 48 மணி நேரம் உட்கார்ந்தேன். அதை தூக்கிட்டு வர்றேன், இந்த புகாரை தூக்கிட்டு வர்றேன், கரூரை தூக்கிட்டு வர்றேன், கரூரையும் தூக்கிட்டு வரேன். கோழைத்தனமான இதுக்கெல்லாம் நான் பயப்படுறேன். நீ இத்தனை நாளாக வந்து 70 ஆண்டுகளாக திமுக காரங்க அப்படியே மிரட்டி உருட்டி அப்படியே பாதுஷா போயிடுவேன். நான் எதிர்த்து நிற்கிறேன். தைரியம் இருந்தால் கை வைங்கிறேன். இன்னைக்கு சொல்லணும் உங்களுக்கு தெரியும், 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். தைரியம் இருந்தால் கை வைடா. சும்மா நீ மிரட்டி உருட்டி எத்தனை நாளைக்கு இந்த திராவிட அரசியல் இந்த ஓட்டப்படகு ஓட்டிட்டு இருப்பாங்க. மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இது ஒரு ஓட்டப்படகு, இதுக்குள்ள தண்ணி ஊற்றினா அந்த தண்ணி கொஞ்சம் கூட நிற்காது. அதனால் செந்தில் பாலாஜிக்கும் சரி, எல்லோருக்கும் சரி, கர்மா இஸ் வெரி பவர்ஃபுல். நீ அத்தனை பேர்த்தோட தாலி அறுத்தா அந்த விதவைகள் சும்மா இருப்பாங்களா? ஏன்னா கர்மா இஸ் சோ பவர்ஃபுல். அவங்களெல்லாம் போய் குடும்பம் குட்டி எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. இந்த அமைச்சர்லாம் அப்படி பண்றாங்கல்ல, என்ன அவங்க குடும்பம் குழந்தைகள் எப்படி இருக்காங்கன்னு போய் பாருங்க. கரூர் போய் நீங்க சொன்ன அமைச்சர்களுடைய குடும்பம் குழந்தைகள் எப்படி வாழ்றாங்கன்னு பாருங்க. இந்த கர்மா வெரி பவர்ஃபுல். இன்னொருடைய துன்பத்தையில நம்ம ஆளாகி அவருடைய தாலி அறுத்தோம்னா இந்த கர்மா ஒருத்தரையும் விட்டு வைக்காது. இன்னைக்கு அவங்க சம்பாதிக்கலாம், கோடி கோடியா வீடு கட்டலாம், பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கலாம், 10 ரூபா பாலாஜி என்கின்ற நல்ல ஒரு பேரை இந்திய அளவில் எடுக்கலாம், உலக அளவில் எடுக்கலாம். ஆனா கர்மா வந்து எத்தனை பேர்த்துடைய தாலி அறுத்திருக்கீங்களோ கர்மா திரும்ப அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்து தான் அரசியலை விட்டு அவங்களை அனுப்பும். அதனால அவங்க யாரும் தப்பிக்க முடியாது. இந்த பவர் இருக்கிற வரைக்கும் நான் போலீஸ்கார பின்னாடி வருவோம். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சார் அப்படிமா, தலைமைச் செயலகத்துக்கு போனா ஐயா வணக்கம்மா, ஒரு 2 புரோக்கர் வீட்டுக்கு வந்து அண்ணன் கொஞ்சம் கமிஷன் கொடுக்குறாம்மா. பதவி இருக்கிறனால 2 விருதுக்கு அவார்டுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. அவர் 2 அவார்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் பதவி இருக்கிறனால. அந்த பதவி போயிடுச்சுன்னா ஒரு நாய் கூட பக்கத்தில் வராது. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா திமுக அமைச்சர்களுக்கு பொறுப்பு. நான் ஏன் எவ்வளவு காட்டமா பேசுறேன், அப்படி பேசினா தானே அரசியல் மாற்றம் வரும். நானும் வந்து ஸ்மூத்தா 10 பேசி பார்த்தேன். இவங்கெல்லாம் இப்படி பேசினா தான் அடங்குவாங்க. எல்லாம் பெரிய கொள்ளக்காரன், பெரிய கொள்ளக்காரன். 24/7 கரப்ட் மட்டும் இல்லை, பெரிய கொள்ளக்காரன். இப்படி பேசினா மட்டும்தான் அவனு அடங்குவான். ஒரு அமைச்சரும் பாதி பேர் இப்படித்தான். அந்த ஊரை வளைச்சு போடணும், ஏரியா வளைச்சு போடணும், ஊரை மிரட்டணும், அரசியல் எதிரிகளை ஒழிக்கணும், இதான் அவங்க வேலை. அதனால கர்மாங்கிறது சும்மா விடுமா? நான் ஒரு மனிதன், நீங்கள் ஒரு மனிதன், நம்மை தாண்டி ஒரு சக்தி இருக்கு. இத்தனை பேர்த்தோட தாலி எடுத்தா விடுமா? தமிழ்நாட்டில் டாஸ்மாக் ரெவன்யூ என்னன்னா 22% உயர்த்திருக்கு. 36,000 கோடி இருந்தது, இன்னைக்கு 44,000 கோடி ஆயிருக்கு. 8,000 கோடி ரூபாய், 22% உயர்த்திருக்கு. எத்தனை பேர்த்தினுடைய வீட்டில் குடிய முடிச்சு அவங்க சம்பாதிக்கிற பணத்தில் 30% டாஸ்மாக்ல உறிஞ்சி எம்ஆர்பிக்கு மேல காசை போட்டு அந்த பணத்தை ஈரோடு இடைத்தேர்தலில் கொடுத்து ஒரு வெள்ளையும் சொல்லையும் சொல்லி சட்டை போட்டு போன அமைச்சரானே. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, பாதி பேர் திமுக இந்த வெள்ளையும் சொல்லையும் போட்டு சலாய் எடுத்துட்டு போன அமைச்சருங்கிறான். மக்கள் பார்க்கறதுக்கு பின்னாடி எப்படி திட்டிட்டு இருக்கான்னு எங்களுக்கு தெரியும். அதனால் நான் எதுக்கு இவ்வளவு காரசாரமா பேசுறேன்னா, நான் அவங்கள புழுவை பதிப்பது போல் மதிப்பதில்லை. புழுவை பார்க்கறது மாதிரி கூட நான் திமுக அமைச்சரை பார்க்க மாட்டேன். அவங்களுடைய எல்லாருடைய வண்டவாளம் எனக்கு தெரியும். இவர்கள்லாம் மனிதர்களாக இருப்பதற்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் பாதி பேர்த்துக்கு மனிதர்களாக இருப்பதற்கே தகுதி இல்லை. ஓப்பனாவே சொல்றேன், மனிதர்களாக இருப்பதற்கு அவங்களுக்கு தகுதி இல்லை. அதுக்கப்புறம் அரசியல்வாதி, அதுக்கப்புறம் அமைச்சர், அதுக்கப்புறம் மக்கள் சேவை. எத்தனை நாளைக்கு நீங்க ஏமாத்து? எத்தனை பேர்த்தோட வயிற்ற புடுங்கி இருக்கு. அன்னைக்கு ஒரு அந்த வேலூர்ல பார்க்கணும், அந்த அம்மா குழந்தை இறந்து போச்சு. ஒரு ஆம்புலன்ஸ் எவ்வளவு பணம் கொடுக்கும்? பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்துக்கு எவ்வளவு பணம் பிரதமர் கொடுக்கிறார்? ஒரு சாலை போடுறதுக்கு என்ன பிரச்சனை? அந்த அதிகாரிகளை ரிவ்யூ மீட்டிங்ல வச்சு கலெக்டர் என்ன சொல்றாரு, டாஸ்மாக் ஆஃப் டேக் வேல்யூ என்ன, எவ்வளவு டாஸ்மாக் சேல்ஸ் அதிகமா இருக்கு. இதுக்கு தான் அதிகாரிகளுக்கு நீங்க கொடுக்குறீங்களோ? ஏதாச்சும் அதிகாரிக்கு வேலூர் கலெக்டர் உட்கார்ந்து எந்த இடத்துக்கு வந்து ரோடு இல்ல, ரோடு போற ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்களா? என்ன இவங்கள அரசு நடத்துறாங்க? இதுல வந்து என் மேல குற்றம் சொல்றாங்க. நான் ஒரு பஞ்சாயத்து தலைவரா, நான் வந்து ஒரு ஒன்றிய கவுன்சிலரா,
நான் அரசு பணம் ₹1 வாங்குறேன். ஒரே ஒரு நாள் நின்று கேள்வி கேட்கிறேன். அதனால இவங்களுக்குலாம் தைரியமே கிடையாது, தைரியமே கிடையாது. திமுக அமைச்சர்களுக்கு தைரியம்ங்கிறது 0%. அந்த பில்டப்லயே 70 வருஷமா ஓட்டிட்டாங்க. அதனால் அவர்கள் காலம் அவர்களை அழிப்பது உறுதி. நிச்சயமாக பரமாத்மா செய்யத்தான் போறோம். நான் இல்லைன்னா கூட இன்னொருத்தர் இந்த வேலையை செய்யத்தான் போறோம். ஆனா இந்த வேலையை நாங்க எடுத்துருக்கோம். இப்ப முடியல, நாளைக்கு முடியல, அடுத்த மாசம் முடியல, ஆனா கண்டிப்பா அது முடியும். இதுதான் செந்தில் பாலாஜி அவர்களோ சாராய அமைச்சரோ எல்லாத்துக்கும் சொல்லுங்க. வெள்ளையும் சட்டையும் வெள்ளையும் போட்டுக்கிட்டு இல்லையானு வெளுத்து வெள்ளச்சட்டையை போட்டுக்கிட்டு அமைச்சர்னு போய் 4 பேர்த்து கும்பிடு போட்டு போறான். எத்தனை பேர்த்தோட தாலி நீங்க இருக்கு? இது அண்ணா இது தைரியமா நான் ஏன் பேசுறேன்னா, வேற யாராச்சும் பேசுறவங்க மாதிரி லாரி ஏற்றிடுவான். டபுள் மர்டர்லாம் நடந்திருக்கு கரூர்லாம் போய் பாருங்க. இதை ஏன் சாமானிய மனிதன், இந்த அரசை பொறுத்த வரைக்கும் சாமானிய மனிதன் அதை பேசினா லாரி ஏற்றிடுவாங்க. நான் தைரியமா பேசுறேன். ஏன்னா இது யாரோ ஒருத்தர் பேசணும். யாரோ ஒருத்தர் பேசுறீங்கன்னா அந்த அரசியல்வாதிகளை பத்தி எப்படி மக்களுக்கு தெரியும்? எத்தனை டிஃபமேஷன் போடுவேன்? செந்தில் பாலாஜி 6 போட்டிருக்கேன். கோர்ட்டுக்கு வா, நான் தான் காத்துக்கிட்டு இருக்கேன். எத்தனை டிஃபமேஷன் போடுவேன்? 1400 ரூபாய்க்கு போட்டிருக்கு. அந்த கோர்ட்டுக்கு வாங்க கோர்ட்டுக்கு வாங்கன்னு காத்துட்டு இருக்கேன். வாங்க, தைரியம் இருந்தா வாங்க. சும்மா இப்படியே டிஃபமேஷன் போட்டு அவங்க குடும்பம் நடத்தக்கூடிய 2 தொலைக்காட்சி சேனலை வச்சு 2 திட்டிட்டு பொய் செய்தி 4 போட்டுட்டு எத்தனை நாளைக்கு வட சுடுவீங்க? ஆனால் திமுகவினுடைய அழிவு என்பது தமிழக மண்ணிலே கட்டாயமாக, சத்தியமாக, நிச்சயமாக நடக்கும். அதில் எந்த மாற்றம்